ரன் ஃபீஸ்ட் இன் பெங்களூருங்க. என்ன அடி அடிச்சாங்க நேற்று பெங்களூரு. ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச்ல. எஸ்ஆர்ஹெச் என்ன அடி அடிச்சாங்க, ஆர்சிபி என்ன அடி அடிச்சாங்க. போட்டு பொழந்து எடுத்துட்டாங்கங்க ரெண்டு டீமும். இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆர்சிபி வந்து டாஸ் வின் பண்ணி எஸ்ஆர்ஹெச்சை பேட்டிங் கொடுத்தாங்க. எஸ்ஆர்ஹெச் டாஸை வின் பண்ணி பேட்டிங் கொடுக்கறது, அவங்க பேட்டிங் லைன் இருக்கிறத பார்த்து அபிஷேக் சர்மாவும் டிராவல்ஸ் ஹெட்டும் பொழந்து எடுத்துட்டாங்க. அதுவும் அபிஷேக் சர்மா வந்து 22 பால்ஸில் 34 ரன்ஸ் அடித்தார். அடுத்தது வந்தார் பாருங்க டிராவல்ஸ் ஹெட்டு. என்ன மனுஷங்க, பொலன்னு பொழந்து எடுத்துட்டாருங்க டிராவல்ஸ் ஹெட்டை. செஞ்சுரி அடித்தாருங்க, சரியான இன்னிங்ஸுங்க. 39 பால்ஸில் செஞ்சுரி அடிச்சிட்டாருங்க. அந்த டாப் 5 லிஸ்ட்டில் வந்து ஐபிஎல் ஓவரால் செஞ்சுரியில் வந்து டாப் 5 டிராவல்ஸ் ஹெட் இருக்காருங்க. டிராவல்ஸ் ஹெட்டு தாங்க சரியான பிளேயர் இந்த ஐபிஎல்லையே, சரியான பையிங்க அவங்க. டிராவல்ஸ் ஹெட் பொலன்னு பொழந்து எடுத்துட்டாருங்க. என்ன மாதிரி இன்னிங்ஸுங்க. 41 பால் 102 ரன்னு, 9 4க்கு 8 சிக்ஸர்ஸுங்க சின்னசாமி ஸ்டேடியத்தில். எப்பா சின்னசாமி ஸ்டேடியம்னாலே பொழந்து எடுக்கிறாங்கங்க எல்லாரும். அடுத்தது ஹென்ரி கிளாசன், அவர் வந்தார். அவர் 31 பால்ல 67 ரன். அவர் சும்மாவே அடிப்பார் பெரிய கிரவுண்டாக இருந்தால் கூட. சின்னசாமி கிரவுண்ட் வந்து சின்ன கிரவுண்டு, அவரும் பொழந்து எடுத்துட்டாருங்க. 31 பாலுக்கு 67 ரன்னு, 2 4 7 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. சின்னசாமி ஸ்டேடியத்தில் சிக்ஸ் அடிக்கிறதுனா கைவந்த கலை போல எல்லாருக்கும். ஆனால் நேற்று எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிட்டாங்க. ஒரு இன்னிங்ஸில் ஹையஸ்ட் சிக்ஸஸ் அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்திலே ஓல் ஐபிஎல் ரெக்கார்ட்லேயே வந்து அதிக சிக்ஸ் ஒரு இன்னிங்ஸ் அடித்தது வந்து 18 இருந்துச்சு. நேற்று இவங்க ரெக்கார்டே இவங்க பிரேக் பண்ணிட்டாங்க. மறுபடியும் 21 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து என்ன மாதிரி பேட்டிங் ஆடுறாங்கங்க. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் வந்து ஹையஸ்ட் எவர் ஐபிஎல் டோட்டல் அடிச்சிருந்தாங்க போன மேட்ச்சுக்கு. முந்தின மேட்ச் மும்பையோட இந்த சீசன் ஐபிஎல்ல 277, அதையும் பிரேக் பண்ணி 287 அடிச்சிட்டாங்க. இந்த வாட்டி எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து ஒரு ட்ரீம் சீசனாக இருக்குங்க. சூப்பர் சீசனாக இருக்குது எஸ்ஆர்ஹெச் வந்து சூப்பராக விளாட்றாங்க இந்த சீசனு. கண்டிப்பாக டாப் 4க்கு வந்து குவாலிஃபைட் ஆயிடுவாங்கங்க. அடுத்தது வந்து அவங்களோட மார்க்ரமும் அப்துல் சமூது சூப்பராக விளாண்டு டீமை வந்து எண்ட் லைன் வரையும் கொண்டு போயிட்டாங்கங்க. சூப்பரான பேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆர்சிபி பவுலிங் ஐயோ பாப்பா மட்டமான பவுலிங்க. அவங்க ஆர்சிபி பவுலிங் வச்சிருக்கிறது. விராட் கோலி பவுலிங் போட்டால் கூட 4 ஓவருக்கு இவ்வளோ ரன் கொடுக்க மாட்டாரு பாருங்க. வில் ஜாக்ஸ் 3 ஓவர் 32, டாப்லி 4 ஓவர் 68, யாஷ்டால் 4 ஓவர் 51, ஃபர்கசன் 4 ஓவர் 52, விஜய்குமார் 4 ஓவர் 64, நவம்பர் 1 ஓவர் 18. என்னங்க பவுலிங் இது. இப்படின்னா பவுலிங் போட்டால் எல்லாரும் கொளுத்து எடுத்துருவாங்க பேட்டிங்கை போட்டு. உண்மையிலேயே ஆர்சிபி வந்து மட்டமான பவுலிங்க. இந்த டீமை வச்சுன்னா ஈசாலா கப் நம்மது என்ன நினைக்கவே நினைக்காதீங்க. அடுத்தது ஆர்சிபி பேட்டிங்கை பார்ப்போம். ஆர்சிபி பேட்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணார் விராட் கோலி, ஃபேப் டு பிளேஸையும். அவங்க வந்து 70 ஃபார் நோ லாஸில் இருந்தாங்க. 5 ஓவர் 70 அடிச்சிட்டாங்க. பவர் பிளே முடியும் போது 90 வந்துட்டாங்கங்க. பவர் பிளே முடியும் போது இவர் அவுட் ஆயிட்டாரு. விராட் கோலி அவுட் ஆனோடனே அவங்களுக்கு அந்த மொமெண்டம் போயிடுச்சு. விராட் கோலி 20 பால்ஸ் 42 நல்லா சூப்பராக ஆடினாரு. விராட் கோலி வேறு கேட்ச் விட்டார் அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே, செகண்ட் ஓவர்லேயே விட்டார். அதுலேயே வந்து விராட் கோலி நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி 20 பால்ஸ் 42 அடிச்சார். ஃபேப் டு பிளேஸி வந்து சூப்பராக விளாண்டாருங்க. இப்போ தான் அவர் மறுபடியும் ஃபார்முக்கு வந்திருக்காரு. 28 பால்ஸ் 62 ரன்ஸ் அடித்தாருங்க. அப்புறமேட்டு வந்து மெயின் மேன் நம்ம எதிர்பார்த்தபடியே தினேஷ் கார்த்திக் வந்து சூப்பராக பேட்டிங் ஆடினாருங்க. 35 பால்ஸ் 83 ரன்ஸ். பொல மனுஷன் பொழந்துட்டாருங்க. என்னங்க இப்படியே விளையாண்டாருன்னா வேர்ல்டு கப் செலக்ட் ஆயிடுவாரா என்னன்னு தெரியல தினேஷ் கார்த்திக் வந்து டிகே வந்து சூப்பராக விளையாண்டாருங்க. டிகே தான் நல்லா பேட்டிங் ஆடினாரு. டிகேக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். நான் சூப்பரான பேட்டிங்கு. இப்போ விராட் கோலி இல்லைன்னா டிகே, இவங்க 2 பேர் தான் அடிக்கிறாங்க. இப்போ ஃபேப் அடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. ரொம்ப சூப்பரான இன்னிங்ஸ் ஆடினாரு டிகேக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். என்ன மாதிரியான பவுலிங் டிஸ்பிளே பண்ணிட்டாங்க இன்றைக்கி. ஆனால் நேற்று ரன் ஃபீஸ்ட்டுங்க. ஆனால் பெங்களூரில் போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க பெங்களூரில். ஆனால் ஆர்சிபி நல்ல பேட்டிங் ஆடினாங்க. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சுன்னா டிகேக்கு பொழந்து எடுத்துருப்பாரு. ஆனால் ஆர்சிபி இந்த பவுலிங்கு இந்த பேட்டிங் லைனப்னா வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் யாரை ரீட்டைன் பண்ணுவாங்க, விராட் கோலியை மட்டும்தான் வச்சுருப்பாங்க, மற்ற எல்லாத்தையும் வெளியில் விட்டுருவாங்க போல். ஆர்சிபி வந்து நல்லா கடப்பாற மாதிரி இருக்குது. பவுலிங் வந்து மட்டமாக இருக்குங்க ஆர்சிபிக்கு. பேட்டிங்கும் மட்டமாக தான் இருக்குது, பவுலிங் அதோட மட்டமாக இருக்குது. எஸ்ஆர்ஹெச் என்ன அடி அடிச்சாங்க நேற்று. டிராவல்ஸ் ஹெட் பொழந்து எடுத்துட்டாருங்க.
ஆமா. நெனச்சே பார்க்க முடியல. இந்த மாரி அடின்னா, ஐய்யய்யோ! இது மாரி அடின்னா சமாளிக்கவே முடியாதுங்க. சூப்பரான பேட்டிங்குங்க அவங்க 2 டீமுமே. ஆனா ஆர்சிபி வந்து பாவங்க. இந்த டீம வச்சுட்டு பிளே ஆஃப் கூட குவாலிஃபைட் ஆகுறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். சாரி ஃபார் ஆர்சிபி. இந்த வாட்டி ரொம்ப கஷ்டம் தான் உங்களுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த வாட்டி நீங்க மறந்துருங்க. ஈசாலா கப் நம்மதும் இல்ல. நம்மதே கிடையாது இந்த வாட்டி. சாரிங்க. நான் இந்த மாரி பவுலிங் அட்டாக் வச்சுக்கிட்டு விராட் கோலி ஒரே ஒரு மனுஷன் பேட்டிங்கு, தினேஷ் கார்த்திக் ஒரு மனுஷன் அவரு பேட்டிங்கு, ஏதோ ஃபேர் ப்ளே இப்ப 2 மேட்ச் அடிக்கிறாரு. அத வச்சுட்டுனா நீங்க வந்து ஒண்ணுமே பண்றவும் முடியாது, பண்ணவும் முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு வந்து கேகேஆர் வெர்சஸ் ஆர்ஆர் ஆடுறாங்க. அவங்க வந்து ம். டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்காங்க 2 டீமும் ஒரு ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து மேட்ச் வந்து நடக்குது. எங்க நடக்குதுன்னா, ஈடன் கார்டன்ஸ்ல நடக்குது. கேகேஆரோட ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது. அதனால இன்னைக்கு கேகேஆருக்கு வந்து ஒரு நல்ல நல்ல மேட்சா இருக்கணும். ஏன்னா டாப் ஆஃப் தி டேபிள் 2 டீமும் ஆடுறாங்கன்றனால கொஞ்சம் கஷ்டம் தான் இன்னைக்கு. அ டா இன்னைக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் டாப் ஆஃப் டேபிள்ல இருப்பாங்க. ஆனா இப்ப 2 டீமும் டாப் ஆஃப் தி டேபிள். ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, கேகேஆர் செகண்ட் இருக்கு. அது ஜெயிச்சு வரவங்க யார் இன்னைக்கு ஜெயிக்கிறாங்களோ அவங்க டாப்புக்கு போயிருவாங்க. 2 டீமுமே வெல் பேலன்ஸ்டு. 2 பவுலிங்கும் நல்லா இருக்கு, பேட்டிங்கும் நல்லா இருக்கு. 2 டீமுமே நல்லா வச்சிருக்காங்க. எல்லாமே வச்சிருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். யார் ஜெயிப்பாங்கன்னு வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கேகேஆர் வந்து நல்ல ஸ்பின் கிரவுண்டிங் விக்கெட்டு. சகலும் அஸ்வினும் பெரிய த்ரெட்டா இருப்பாங்க ராஜஸ்தானுக்கு. அவங்களுக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேனும் பெரிய த்ரெட்டா இருப்பாங்க. ஆனா வருண் சக்கரவர்த்தி ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காரு. அதெல்லாம் சரிப்படுத்தி அவர் நல்லா பவுலிங் போட்டாருன்னா இன்னும் நல்லபடியா வந்துருவாரு. இன்னைக்கு மேட்ச் வந்து 50-50 தான். பார்ப்போம். இது கொல்கட்டாவில் நடக்கிறதுனால கொல்கட்டாக்கு தான் அதிக சப்போர்ட் இருக்கும். கொல்கட்டாவில் பீட் பண்ணுறதுனா அவ்வளோ கஷ்டம். ஏன்னா கம்பீர்னா விடமாட்டாரு. இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ரன் ஃபீஸ்ட்டாக தான் இருக்கும். பார்ப்போம். இன்னைக்கு வந்து மேட்ச் என்னை பொறுத்தவரையும் யாருன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு வந்து ஆர்ஆருக்கு சொல்கிறேன். ஏன்னா ஆர்ஆரில் எல்லாருமே இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் இன்ஜுரி கன்சர்னால இவர் விளாடல. ஜாஸ் பட்லர் விளாடல. அஸ்வின்னா விளாடல. இன்னைக்கு எல்லாம் பேக் வந்துட்டாங்கன்னா ஆர்ஆருக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதனால நான் என்னோட ப்ரெடிக்ஷன் படி இன்னைக்கு ஆர்ஆர் வரணும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது.